Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. உங்களை அரசியலுக்கு வர சொன்னா என்ன சொல்றாரு, கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வரீங்கன்னு சொல்லிட்டு இதுல முக்கியமான விஷயத்த நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். அரசியலுக்கு வர சொன்னான்றது யார் பூசா வரா? அவங்களுடைய மாநில செயலாளர் யாரோ சிடிஆர் நிர்மல் குமார்னு ஒருத்தர் இது பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, யார் தடுக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் மேலே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தடுக்கிறது யாரு? இந்த யார் இருக்கிறா? அந்த யார்? ஸ்டாலின் அங்கிள் போட்டால போடு, அமித்ஷா அங்கிள்னு போடுங்க, பிஜேபின்னு போடுங்க, இல்லை ஒன்றிய அரசுன்னு போடுங்க. ஏன் தடுக்கிறீங்களா? என்னை பார்த்தா பயப்படுறீங்களா? என் படம் வந்தால் நீங்கள் தோத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க காமராஜரையும் அவரே நீங்க சேர்க்காதீங்க தயவு செய்து, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. காமராஜர்ன்றீங்க, எம்ஜிஆர்ன்றீங்க, விஜயகாந்த்ன்றீங்க, அப்புறம் விஜய் யாருமே இல்லையா? இண்டஸ்ட்ரியில விஜய் ஒரு பெரிய ஆள் தானே, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கணும்ல. நான் இப்போதான் சொன்னேன் பெரிய ஆள்னு அவரே அவர் சொல்லிக்கிறாருங்க. நீங்களும் விஜய் ரசிகர் தான் போல, பார்த்து மேலே கீழே ஏறிட்டு போறீங்க. அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு, ஹாப்பியா இருப்பாரு. அப்பா இந்த படத்துல இருந்து நம்ம தள்ளி போயிடுச்சுடா, இதுக்கப்புறம் லேட்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி. ஏன்னா படம் நல்லா இல்லைங்க, ஓடாதுங்க படம். இப்போ ஒரு பில்டப் கொடுத்து படம் விஜய் மொட்டை கடிதாஸ் போட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல, நிறைய பேர் சொல்றாங்க. திமுக பத்தி மட்டும் தான் பேசினிருக்காரு, வேற யாரை பத்தி பேசல. அப்போ பேசினா என்ன ஆகும்? திமுக ஓட்ட பிரியும். ஸோ அந்த பிரிச்சுனா என்ன ஆகும்? திமுக அசால்ட்டாக இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்காக தான் வந்திருக்காரு தவிர இவர் முதலமைச்சர் ஆகிற கனவுலலாம் இல்லைங்க. அவர் எம்எல்ஏவே ஆக மாட்டார். இப்போ அந்த சிபிஐக்கு டெல்லி போனோம், இவர் பேச்சுவார்த்தை நடத்திருக்கா அப்படியா? என்ன தெரியுமா, சிபிஐ டெல்லி போனால் பணிவர்கார் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சாருகா. ஜனநாயகன் படம் பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பல இஷ்யூஸ் இடையில அந்த படம் வெளியாகிறது தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னும் அடுத்த விசாரணை எந்த டேட்டுன்னு இன்னும் ஷுவராக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அது எப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கடையில் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி பட ரிலீஸ் பற்றி நம்ம கூட டிஸ்கஷனுக்கு வந்திருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ்ல இருந்து கிரண் ப்ரூஸ் அவர்கள். ஹாய் ப்ரோ. ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ நான் சொன்ன மாதிரி படம் பொங்கல்ல ரிலீஸ் ஆகும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் படம். எதிர்பார்த்தீங்களா? ஸோ இந்த நிலைமையில இப்போ அந்த சென்சார் சர்டிஃபிகேஷன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் தள்ளி போயிட்டு கஷ்டமா இருக்கு ரொம்ப. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இப்போ ஒவ்வொரு தரப்பையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த சென்சார் சர்டிஃபிகேஷன் அது தள்ளி போறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த படத்துல ஆர்மி ரிலேட்டடான இது இருக்கு, அதுக்கு என்ஓசி வாங்கலன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. பிளஸ் மதர் ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா, இப்போ பிஜேபி அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பிரஷர் இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுல இன்னொரு கதை என்ன இருக்குன்னா, திமுக தான் காரணம். கரெக்ட்டா? அது அஃப்கோர்ஸ் இதை சொல்லணும்னா, இப்போ நாங்க ஒன் இண்டியால இருந்து ஒரு வாக்ஸ் பாப் வச்சிருந்தோம். சரி, அதுல பேசின 80% ஆஃப் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, திமுக தான் அரசியல், திமுக காரணம் அப்படின்னு. ஸ்டாலின் அங்கிள் தானே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறது? இப்போ நம்ம என்னதான் அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலும், எப்பா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு, சிபிஎஃப்சின்றது அவங்க கிட்ட இருக்கு, டோட்டல் கண்ட்ரோல் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு, அவங்க தான் பண்றேன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்க தானே ஆளுங்கட்சி, உங்களுக்கு உங்க பவரை யூஸ் பண்ணி நீங்க நைஸா ஏதோ பேசி நீங்க படத்தை தடுக்கிறீங்க, எங்க அண்ணனை தடுக்கிறீங்க, எங்க அண்ணன் படம் வர முடியாம நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதானே சொல்றாங்க. கொஞ்சம் கூட ஒரு பேசிக் ஆச்சு தெரியணும். ஒரு பேசிக்கே தெரியும் அவங்க தலைவருக்கே தெரியாது, நம்ம என்ன சொல்றது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ படம் இந்த மாதிரி தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகலை, எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. விஜய் ஒரு குரல் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அறிக்கையெல்லாம் விட மாட்டாங்க. ட்வீட் தான் போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் ட்வீட் போட்டிருக்காரா? ஒரே ஒரு ட்வீட் எதிர்த்து இதை பத்தின எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லலைன்னு எதிர்பார்க்குறது என்ன உங்களுக்கு தோணுது? நீங்க சொல்லுங்க. தெரியல, மேபி அது ஓட்டுக்காகன்னு கூட ஒரு பக்கம் பிம்பம் இருக்கு. தெரியுதுல, இதுதான் அரசியல். அது உண்மை நீங்க நினைக்கிறீங்க? 100% உண்மைங்க அது. இப்போ வரைக்கும் விஜய் வாயை திறக்கவே இல்லை. அவங்களுடைய மாநில செயலாளர் யாரோ சிடிஆர் நிர்மல் குமார்னு ஒருத்தர் இது பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, யாரு தடுக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் மேல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தடுக்கிறது யாரு? இந்த யார் இருக்கிறா? அந்த யாரு? அது சொல்லணும் இல்லை, ஏன் சொல்ல மாட்டீங்க?
எதுக்கு சொல்ல மாட்டேறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு, ஒரு வார்த்தை இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு வார்த்தை பேசலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அங்கிள் போட்டால போடு, அமித்ஷா அங்கிள்னு போடுங்க, பிஜேபின்னு போடுங்க, இல்லை ஒன்றிய அரசுன்னு போடுங்க. ஏன் தடுக்கிறீங்களா? என்னை பார்த்தா பயப்படுறீங்களா? என் படம் வந்தால் நீங்கள் தோத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ஏன் வாய முடின்னு இருக்கீங்க? இதுவாக வந்து திமுக மட்டும் பண்ண வச்சு என்ன பண்ணுவீங்க? உடனே எகிரி குதிப்பீங்களா? அவங்க ரசிகர்லாம் பார்த்தா தலைக்கீழ் வந்து போவீங்களா? இப்போ ஏன் பண்ண மாட்டேறீங்க? இதுக்கும் பார்த்தா திமுகன்னு கூச்சின்னு இருக்காங்க. எப்படி இது? ஆக்சுவலாக வந்து அந்த தணிக்கை குழுலேருந்து தெளிவாக சொல்லியாச்சு, இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி 82 கட்டு இருக்கு, நீங்கள் வந்து இது வந்து மேல்முறையீடு தான் பண்ணி ஆகணும், அது பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்க போல. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க டீமு அந்த ஜனநாயக டீமு, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே எனக்கு முடிச்சு கொடுத்துறேன், மும்பையெல்லாம் போவானான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? இப்போ வந்து பராசக்தியும் அதே நிலைமை தான் இருந்துச்சு. பராசக்தி வந்து அனுப்பிச்சாச்சு, மும்பைக்கு அனுப்பிச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இவங்க அனுப்பாது இன்னும் யார் தப்பு நினைக்க? இவங்க தப்பு தானே. பக்கா பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, ஜனவரி 5ஆம் தேதி வந்து இல்லை எங்களால முடியாதுன்னு சொல்லியாச்சு. உடனே வந்து போயிட்டு கேஸ் போடுறாங்க. ஏன் போடுற? கேஸ் போடுறதுக்கு நீங்க அமுச்சு விட்டுருக்கலாம்ல. இப்போ ஏன் வந்து அதை அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக் தான் இது வந்து சொல்றாங்க. அப்போ அதை அலோ பண்ணிருக்காங்க. அதுதாங்க வந்து யாரோ வந்து பெட்டிஷன் போட்டுருக்காங்க போல. பெட்டிஷன் மாரி யாரும் தெரியாதவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பேர் மறைக்கப்பட்டது, யாருன்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, சொல்ல முடியாது. விஜய் கூட கொடுத்துருக்கலான்னு நான் சொல்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மத ரீதியாக வந்து அட்டாக் பண்ணுற சீன்லாம் வருது, ஓம்ன்ற வார்த்தைகள்லாம் வருது, அது ஓம் ஏதோ சொல்லிட்டு வருதான், அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. அது போக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சீன்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை வந்து திருடி போட்டிருக்காங்களா. இது திருட்டு தான். ஏன்னா அவங்கள கேட்காம வந்து அந்த காட்சிகள்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க, அதனால வந்து நீங்கள் என்கிட்ட என்ஓசியும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இதுதான் சான்ஸு, ஆஹா. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹெச் வினோத்தோட மூஞ்சி நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் வந்து ஏதோ இப்படி தான் இருக்கிறார் போல. அன்றைக்கி மேடையில் பேசும்போது கூட பொறுமையாக இந்த மாதிரி எல்லாம் வந்து டப்பிங் நினைக்காதீங்க, இது வந்து வேற மாதிரி வரும் அப்போது பேச யாரும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி மேடையெல்லாம் பேசி பார்த்ததே இல்லை இல்லையா. அவர் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து பேச வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்றது உண்மை. இப்போ வரைக்கும் ஹெச் வினோத் ஒரு வாய் திறக்கல. ஆக்சுவலாக அந்த படத்தில் அவர் திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காராம், சார் இந்த மாதிரி வந்து எனக்கு அவர் சொல்கிறாராம், இன்னைக்கு சார் உங்கள் கடைசி படம் இது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா எடுக்கணும் சார், இது வந்து ஏன்னா கடைசி படம் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்களாம். ஒன்று விஜய் சொன்னார்னா, அதெல்லாம் வேணாம், டைம் இல்லை எனக்கு, வழக்கம் போல் நம்ம தெலுங்கு படத்துல எதுனா ஒரு நல்ல படத்தை பிடிங்க, அவர் சொல்லி தான் பண்ணி. ஆமா உண்மை, அவர் சொல்லி தான் எடுத்துக்கிறது. இன்னைக்கு இந்த மாதிரி ரோல் எடுங்க, நல்ல பவர்ஃபுல்னா யாரு தெலுங்குல பாலகிருஷ்ணா தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்படி அதாவது எப்படின்னா, அப்படி பார்த்தாலும் அந்த படம் ஆக்சுவலா நல்ல ஃபேமஸான படம் தானே பகவந்த் கேசரி. அது ஓரளவுக்கு சுமாரான படம், ஃபேமஸான படம்ன்றது தெரியல எனக்கு. இப்போ வந்து அது இப்போ எடுத்துருக்காங்க. எப்படின்னா அப்படியே அது என்னென்ன சீன் இருக்கோ அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அது என்ன மாற்றம், அரசியல்லாம் உள்ள அது மாற்றம் இருக்குது. மெயின் மாற்றம்னு பார்த்தா ட்ரெஸ் கலர் மாத்திருப்பாங்க. பாலகிருஷ்ணா வந்து ரெட் கலர் போட்டாருன்னா இவர் வந்து பிளாக் கலர் போடும். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் தான் வரும், தவிர வந்து வேற எதுவுமே இல்லை. படத்துல வந்து விஜய் எதுன டைலாக்காக சீன் வச்சிருக்காங்க. எப்படி அதுல பாத்தீங்களா, ஒரு ஷார்ட் எடுத்து அடிக்கிறாரு பாரு. உங்களை அரசியலுக்கு வர சொன்னா என்ன சொல்றாரு, கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வரீங்கன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். அரசியலுக்கு வர சொன்னான்றது யார் பூசா வரா, நம்ம கேட்க யார் பூசா வரா, உங்கள் விஜய். கரெக்டா, உங்கள் விஜய் பூசா வராரு. என்ன சொல்றாரு, கொலை பண்றதுக்குமா கொள்ளடிக்கும் வரேன்னு கேட்கிறாப்புல. வரி பணம் கொள்ளடிச்சு மாட்டினாரா இல்லையா, கோர்ட்ல போட்டாங்களா இல்லையா, போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா, ஏன் அப்படி பண்ண, அது பேர் என்ன? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்போ பராசக்தி படம் வந்து பிஜேபிக்கான அப்போஸ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி சொன்னா, ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு கான்செப்டே அதுதான். அதுதாங்க நான் சொல்றேன், அது கூட ஒத்துக்கிட்டாங்க. நீங்க அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹிந்தி திணிப்புன்றது முக்கியமான விஷயம், கண்டென்ட். இது வந்து கரெக்டா வந்து தணிக்கை போட்டு எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இவர் படம் ஏன் ரிலீஸ் ஆக மாட்டேன்னா, படம் நல்லா இல்லைங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆனா மாட்டிப்பாரு. நான் சொல்றது புரியுங்க. படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் காரி தூக்கி போயிடுவாங்க. இது உண்மை. இது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜயே என்ன சொல்றாரு, இந்த படமே எனக்கு பிடிக்கல, இப்ப பார்த்துட்டு வெறுப்புல இருக்காரு. ஏன்னா பராசக்தி நல்லா வந்துச்சு, கட்சியில பார்த்தா ஒரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன் கிட்ட போயிட்டு என்ன தோக்கடிச்சிட்டீங்களே, தோத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பில்டப் கொடுத்து படம் விஜய் மொட்டை கடிதாசி போட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல, நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி கூட பண்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்க அவரை பத்தி, ஒரு நிறைய வேலையை பாப்பாப்ல. இப்போ ஒண்ணு இல்லை, அவர் ரசிகர்லாம் இருக்காங்கல்ல, இப்போ என்ன போட்டு திட்டுறாங்க,
பராசக்தி. எப்படி சிவகார்த்திகேயன் எப்படி எங்க முன்னாடி வந்து நிப்ப? எங்க அண்ணன் உனக்கு துப்பாக்கி கொடுத்தாரு, நீ வந்து அதை வாங்கி வச்சுக்கின்னு நீ என்னையே சுடுறியா? இவங்க இப்படி சொன்னாலும் ஆனா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இதுல எங்க அண்ணா படம் ஃபர்ஸ்ட் நாள் வருது, 2வது படம் என்னோட தம்பி படத்தை பாருங்க அப்படின்னு அவர் சொல்ற நல்லதான் சொல்றாரு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, திட்டுறானுங்க சிவகார்த்திகேயன் திட்டுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. அவரு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல அவங்க வைஃப் எல்லாம் கூட திட்டுறாங்க. இது அப்போஸ் பண்ணி வந்து விஜய் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. அதுதாங்க அவருக்கு தேவை. அவர் எப்படி தெரியுமா, இப்படி உட்காந்து பாப்பல, அப்படி உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி இருப்பாரு. பாத்துறீங்களா அந்த இதுல? எதுல பாத்தீங்க? பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்களா? லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ண அங்க அங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க ஜனங்க, ஆடியன்ஸ்லாம் அவங்களோட ரசிகர்லாம் இருக்காங்களே, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அவங்களாம் கத்துறானுங்க. அது ஒரு ரஷ்யன் இருக்காரு. இப்போ என்னன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல, எல்லாருமே என்ன பண்றான், வெளியில கத்துறான், எதுக்கு என் தலைவன் படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்க, என்ன மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு போராட்டம் வெடிக்குது. இவர் என்ன பண்ற, ரஷ்யன் இருக்காரு. இதுதான் விஜயோட மனநிலை. இவர் என்ன பண்ற, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் படம் ரிலீஸ் ஆகல, முடிஞ்ச ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, பராசக்தி படத்துல ஐ மீன் இந்த தியேட்டர்லாம் அடிச்சு இருக்கும், இது வந்து எதுவும் திட்டமிட்டு பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? திட்டம் மிரட்டுறானுங்க. அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு என் தலைவன் படத்துக்கு எந்த படம் வரக்கூடாது. ஆனா இவரு மட்டும் என்ன பண்ணுவாரு, சச்சின்ற ஒரு படம் தெரியுமா, மொக்க படம் நினைச்சேன், சந்திரமுகி. ஓ நல்ல படமா? ஓ அப்போ தெரியுதுங்க, இப்பதான் தெரியுது. வடிவேலு மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, படம் க்ளோஸ். அப்போ சந்திரமுகி கூட 2005 ரிலீஸ் போய் நான் சொல்றேன் இருங்க, சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார்லாம் அப்போ இங்க வேற லெவலு. இப்போ கூட அவர் வச்சுங்களா, அவர் தான் உச்சன், அவர் தான் சூப்பர் ஸ்டார். இவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றாரு இந்த மாதிரி அவரு படம் சூப்பர் ஸ்டாருங்க, அது அந்த படத்தை விட்டுருங்க, என் படம் வந்து லவ் ஸ்டோரி, காமெடி கலந்து லவ் ஸ்டோரி. ஸோ வந்து இது வேற அது வேற. சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் பார்ப்பாங்க. அவர் வந்து என் தலைவன் குரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக உன் படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணேன். இப்போ சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணால் உனக்கு என்ன? சிவகார்த்திகேயன் கஷ்டப்பட்டு ஆங்கராக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் நடிச்சு மேலே வந்து இப்போ வந்து ஒரு டாப் நடிகராக வந்திருக்காருல்ல, உனக்கு காண்டு உனக்கு. அதாவது நீ மட்டும்தான் வந்து டெவலப் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் நிற்கணும். அதாவது என்னைக்காவது வந்து இவர் தான் டாப்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இப்போ சூப்பர் ஸ்டார் என்னைக்காவது சொல்லியிருக்காங்க? யாருங்க சொன்ன? கலெக்ஷன் ஃபுல்லாக ஃபேக் கலெக்ஷனுங்க. இங்கே மாஸ்டர் படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, அப்புறம் லியோ படமும் சொல்லியாச்சு, வாரிசு படமும் சொல்லியாச்சு, எல்லாம் ஃபேக்குங்க, ஃபேக் கலெக்ஷனு. அது எப்படி கணக்கு? எங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவரு கூட பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கிறா தெரியுமா, இப்போ புதுசாக சேர்ந்துருக்காரு, கோல்டு காயின் பிஸ்மி தெரியுமா உங்களுக்கு? அவர் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்றாருன்னா, மேடையில் பொது மேடையில் இந்த லியோ படம் வந்து கலெக்ஷனே ஆகலை, அது எப்படி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 200 கோடின்னு சொல்லுவீங்க? ஏன்னா பார்த்ததே வந்து 68 லட்சம் பேர் தான். அப்போ வந்து டிக்கெட் வந்து 1000 ரூபாய் 1500 கொடுத்து பிளாக்ல வாங்கி பார்த்தியான்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? கோல்டு காயின் வேணா பிஸ்மி சொல்றாப்புல. எது பிஸ்மி? அப்போ வந்து உங்களை வந்து ஏமாத்துறீங்க, ரசிகர்கிட்டே காசை போடுங்கிற, அப்புறம் நீ எப்படி அரசியலுக்கு வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, பிஸ்மி கேட்டாரு. அப்போ அது பொய்யா கேட்டாருன்றீங்களா? அப்போ ஃபேக். அப்புறம் உண்மை இப்போ ஆனா இப்போ இதெல்லாம் புரியுது. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ இவருக்கு நிறைய ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா யாரு கூடயும் ஒரு பெரிய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு வச்சு இல்ல யாருமே இல்ல. அப்போ அதுதான், அதனாலதான் இப்போ யாருமே சப்போர்ட்டுக்கு நிக்கல அப்படின்றீங்களா? சரி, லாஸ்ட் படம் தானே, தனுஷ் வராறான், சிம்பு வராறான், அஜித் வராறான், ஏன் வரல தெரியுமா? நல்ல மனிதர்களுக்கு வருவாங்க. அஜித்தை பாக்குறதுக்கு சிம்பு எங்க போனாரு? இப்போ ரேசிங் நினைச்சா ஏன் வரல? அதுதான் அங்க போயிட்டு மைக்கை பிடிச்சிட்டு என்ன பண்றாரு, அதாவது அவங்க ஒருத்தர் ரசிகரை கூப்பிடுறாரு. அப்போ வந்து என்ன சொன்னாரு, மலேசியா நபர் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பில்லா படம் அஜித்தா யார் நடிச்சா ஃபர்ஸ்ட்? ரஜினி. இப்ப என்னன்னா ரஜினியை பிடிக்காது இப்போ அவருக்கு, இந்த ரஜினியை காலி பண்ணிட்டாரு. இப்ப அஜித் ரசிகர் தான் இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப அஜித் ரசிகர்லாம் அவங்க கூட வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணு. நான் ஏன் இப்படி பண்ற? நீ முன்னாடி இருந்து பேசுறது தானே. இப்போ இந்த ரசிகர்கள்லாம் இருக்கிறானுங்களே, இந்த ரசிகர்களை 30 வருஷமா வந்து அஜித்தோட ஃபேமிலியை பத்தி பச்சை திட்டிருந்தானுங்க. கரெக்டா திட்டிருந்தாங்கல்ல. இந்த மாதிரி ஒழுங்கினமற்றவர்களை வச்சு நீ என்ன பண்ண, இவங்களை வச்சுதான் என்ன பண்ற, சுயநலம், அதாவது சுயநலவாதின்னு சொல்லுவாங்க விஜய். அதுதான் உண்மை. யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ கூட நீங்க சச்சின் படம் நல்ல படம் நீங்க சொல்றீங்களே, இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில விஜய் வந்து ஒரு பெரிய ஆள் தானே, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கணும்ல. நான் இப்போதான் சொன்னேன் பெரிய ஆள்னு அவரே அவர் சொல்லிக்கிறாருங்க. நீங்களும் விஜய் ரசிகர் தான் போல, கொஞ்சம் பார்த்து மேலே கீழே ஏறிட்டு போறீங்க.
இப்போ பிஜேபி வந்து கூட்டணிக்காக அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஒரு பக்கம் இருக்குன்னு ஒரு நெகட்டிவ் இது வைக்கிறாங்க பிஜேபிக்கு. பிஜேபி கூட கூட்டணி சீன் இல்லைங்க. கூட்டணி வச்சா வேலைக்கு ஆகாது. இவங்க மொத்த பிளான் என்னன்னா திமுகன்ற கட்சியை வந்து ஒழிக்கணும், அவங்க ஆட்சியில இருந்து அகற்றணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா விஜயை வந்து தனியா நிக்க வைக்கிறாங்க. தனியாவும் அவங்க கூட சேர்ந்த கூட்டணி நிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏடிஎம்கே பிஜேபி, ஸோ அவங்களாம் இருந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து தனியா நிக்கிறாரு. இப்போ யாரை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காரு? யாரை பேசுறாரு அவரு? விஜய் வந்து அரசியல் மேடையில யாரை பத்தி பேசுறாரு? திமுக பத்தி. அப்கோர்ஸ் இல்ல, திமுக பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு, வேற யாரை பத்தி பேசல. அப்ப பேசினா என்ன ஆகும்? திமுக ஓட்ட பிரியும். சோ அந்த பிரிச்சுனா என்ன ஆகும்? திமுக வந்து அசால்ட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்காக தான் வந்திருக்காரு தவிர இவர் முதலமைச்சர் அவரை கனவுல எல்லாம் இல்லைங்க. அவர் எம்எல்ஏவே ஆக மாட்டாரு. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ சொல்றேன், இது வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட அவர் கேண்டிடேட் நிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது நடக்கும் பாருங்க. இப்போ பாஜகவும் விஜயும் டீமா இருக்காங்க. நீங்க பக்கா டீம். நான் சொல்றேன் பக்கா. அப்ப வந்து மைனாரிட்டியோட ஓட்ட பிரிக்கைக்கு தான். அப்புறம் ஏன் நீ பேச மாட்டற? பிஜேபி பத்தி நீ ஏன் பேச மாட்டற? நீ ஏன் அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை ஏன் வரமாட்டேங்குது? ஏன் பிஜேபி வரமாட்டேங்குது? இப்போ சிபிஐ கேஸ் சம்மன். ஆமா, சிபிஐ அதனால பயந்துட்டாருன்றீங்களா? அவரும் பயண மாட்டாரு. விஜயோட எய்ம் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது. அவரு போய் நீங்க ஆமா இப்போ எதுக்காக உள்ள பார்ட்டிக்குள்ள வந்திருக்காரு? எய்ம் மீன்ஸ் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கும் போது முதலமைச்சர் நல்லது பண்றவர் முன்னாடியே பண்ணிருக்காங்க. அரசியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி தான் நீ நல்லது பண்ணுவியா? இல்ல இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கல்ல. இப்ப எம்எல்ஏ இதுக்கு கூட இங்க வரமாட்டாரு. நான் தான் சொல்றேன், டக்குன்னு மனசு மாதிரி வாங்கலான்றவர் அவரு. அந்த மாதிரி ஆள் அவரு. திருப்பி என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து இந்த சினிமா நடிக்கிறது எனக்கு பிடிக்கிறதா, திரும்பி இந்த சினிமா நடிக்க போறேன்னு போயிடுவாரு. நீங்க எனக்கு ஆசைங்க என் தலைவனை வந்து ஸ்கிரீன்ல பாக்கணும். அப்ப நீங்களும் ஃபேன் தானா? நான் ஃபேன்லாம் இல்ல, படம் பார்ப்பேன் அவ்வளவுதான். என்னங்க அது விஜய் படம் பார்க்காம யாரு இருப்பா? என்ன சொல்றீங்க? அது நிறைய கிடைக்கும்ல. ஒண்ணும் இல்ல, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதான் ரசிகர் கொண்டாடுறாங்க. உச்ச நடிகர் நான் உச்சத்தந்து வந்ததுன்னு யார் சொன்னா? சிம்பு சொன்னாரா? ரஜினி சொன்னாரா? அஜித் சொன்னாரா? யார் சொன்னா? இல்ல, இப்ப இவர் யாரு முதல்ல அரசியலுக்கு கூப்பிட்டா? மக்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னா இவ்ளோ சேவை இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சீங்க நீங்க? எங்க வீட்டாண்ட சோசியல் சர்வீஸ் பண்றவங்க இருப்பாங்க. டெய்லி 50 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி டெய்லி போட்டாரா? இப்போ ஸ்டூடண்ட்ஸோட இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்புறம் 10th 12th பெஸ்ட் ஸ்காலர்ஸ் எப்ப பண்ணாரு? போன வருஷம் இது வந்து அடுத்து இந்த பண்ணாரா? 2 வருஷம் தானே பண்ணாரு. அது 2 வருஷம் தான் அரசியல் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. அப்பதான் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ஒன்னும் பண்ணல. அதுக்கு முன்னாடி பண்ணி நிறைய நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ரீல்ஸ் போடுவாங்க. அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாமே ரீல்ஸ் மட்டும் தான் போடுறவனுங்க தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்ப 4 பேருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா, இப்ப இது வரைக்குமே சிஎம் ஆகல. இப்ப நான் சினிமா சரிங்க நல்லா பண்ணிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில தானே விஜய் இருக்காரு. இப்ப உச்சத்துல தானே இருக்காரு. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறார் சொல்லுங்க விஜய்? யாருக்கு என்ன பண்ண? சரி ஓகே, இவரே சொல்றீங்கல்ல, இப்ப இதே மாதிரி உச்சத்துல இருக்கிற யாரு? ரஜினி, கமல், மற்ற நிறைய நடிகர்கள் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காங்க? என்ன அவங்க கிட்ட வேலை செய்யணும். அஜித்லாம் அவங்க வீட்டுல வேலை செய்யணும், வீடு கட்டி கொடுத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 100 பேர் வீடு கட்டி கொடுத்துட்டாரு. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? 100 பேர் கட்டி கொடுத்துட்டாரு. அவரு இந்த ஏரியாவே இருக்கு. இது ப்ரூஃபோட இருக்குங்க. அது விஜய் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? வீட்டுல தண்ணி கூட கொடுக்க மாட்டாப்புல அந்த ஆள், தெரியுமா? தண்ணிங்க, பச்சை தண்ணி. நான் கேக்குறேன், ரசிகர்கள்லாம் வந்து வராங்கல்ல, நீ வர ஒரு பொண்ணு பாவம் நிக்குது. இப்போ லேட்டஸ்டா இப்போ ரீசன்ட்டா பார்த்தாலுமே விஜய் தொண்டு நிறைய செஞ்சவங்க வந்து விஜய் ரசிகர்கள் தான். ஐயோ, தொண்டு எங்க செஞ்சாங்க? ரீல்ஸ் போறதுக்கு பண்ணுவாங்க. நாங்க பாருங்க, இப்போ லேட்டஸ்டா ஒருத்தர் இவன் கால் கழுவுறாரு, போய் தூய்மை பணியாளர் காலை கழுவிட்டு உடனே ரீல்ஸ் போட்டு பண்றாங்க. ரீல்ஸ் போடுறதுக்காக இதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கால் கழுவிட்டு இருக்காரு அவரு. ரீல்ஸ் போடுறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்குனா நல்லதுதான். ரீல்ஸ்னு போட்டா ரீல்ஸ் எதுக்கு போறாங்க? வியூஸ், லைக்குங்க. அதை தாண்டி அதனால அதை தாண்டி என்ன நல்லது நடக்குது? இப்ப ரீல்ஸ் போடுறாங்க இங்க சொல்றீங்கல்ல. இப்ப வந்து இப்ப நானே வந்து நிறைய விஷயங்கள் பாத்திருக்கேன். ஐ மீன் அந்த மழை டைம்ல அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது பார்த்தேன். புசி ஆனந்த் ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, குப்பை இருக்கு, அந்த குப்பை லைட்டா தள்ளி விட்டு போயிட்டா போல ரீல்ஸ் எடுத்து. அந்த மாதிரியா விஜய் மக்கள் அந்த இதுல இருந்து நிறைய நலத்திட்டங்கள் ஆக்சுவலா செஞ்சிருக்காங்க. உங்களை மாதிரி தாங்க சொல்றாங்க, செஞ்சிருக்காங்கன்றாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன ப்ரூஃப்? அதுதான் கேக்குறாங்க. எத்தனை பேர் வந்து எப்பா நான் விஜயால தான் வந்து நான் வந்து படிச்சு பெரிய ஆளான, விஜய் தான் டாக்டர் ஆகி கூட்டாரு, விஜய் தான் இன்ஜினியர் ஆகி கூட்டாரு, விஜய் போட்ட இதுல தான் நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். நான் ஒருத்தனை சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் இது தப்பா பேசுறேன்னா?
இப்போ இதான் சான்ஸ். இப்போ வந்து விஜய் அரசியல் கொண்டார்ல, எத்தனை பேர் இப்போ ஒன்றும் இல்லை, சூர்யா வந்து எத்தனை பேர் படிக்க வச்சாரு, படிக்க வைத்த மாணவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, வந்து ஒரு 20 பேர் வந்து மைக் எடுத்துட்டு அண்ணன் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாம் பண்ணாரு, என் அண்ணனால தான் நான் இந்த வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல 2-3 வருஷமா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்க 10th 12th வந்து ஊக்குவிக்கிறாங்க. இல்ல அது கொடுக்கறதுனால அடுத்த லெவல் வந்து நல்லா பண்ணணும், அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க. விஜய் பெரிய அவர்கிட்ட வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவரு நான் கேட்கறேன், யார் கலெக்டர் அவரு, காருங்க அவரு. கண்டிப்பா ரசிகர்கள் இது வரைக்கும் 1000-2000 ஃபர்ஸ்ட் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பாக்குறவங்க, படத்தை பார்த்தவனுங்க. இந்த 2 வருஷம் வந்து இந்த மக்களுக்கு இந்த பாவம் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த சர்டிபிகேட் கொடுத்து அவரை காமராஜர்னு சொல்ல வைக்கிறது நைஸா. இதெல்லாம் செட்டிங்லாம் தெரியாது. பக்கா பிளான். காமராஜர் ஒன்னாங்க அவரு. சரி, விஜய் டிகிரி முடிச்சாரா? அவங்க அப்பா சொன்னாரு, இவன் காலேஜுக்கு போக மாட்டான், சோறு மேல உட்காந்து இருப்பாருன்னு. காமராஜர் அவரும் நீங்க சேர்க்காதீங்க தயவு செய்து. காமராஜர்ன்றீங்க, எம்ஜிஆர்ன்றீங்க, விஜயகாந்த்ன்றீங்க, அப்புறம் விஜய் யாருமே இல்லையா? ஏன் மற்றவங்களே பிடுங்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பட்டத்தை பிடிங்க. இளைய தளபதி சரவணன் பிடிங்க. தளபதின்றது ஸ்டாலின் பேரு, முதலமைச்சர் பேர், அதே பிடுங்குறீங்க. எல்லாமே இந்த மாதிரி பிடுங்க. எப்படிங்க சொந்தமா என்னங்க பண்ணுவீங்க? சொந்தமா என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாமே தெலுங்கு படம் காப்பி ஹிட்டானதெல்லாம். உன் படம் என்ன படம்? உன் படத்தை யாருன்னா டப்பிங் பண்ணி எடுத்தானா? சொல்லி ஒரு படம் சொல்லு. ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க? அதான் கேட்கறேன் உங்களை. சொல்றதை நீங்க காதலே வாங்க மாட்டீங்க. விஜய் ரசிகர் பவானி கல்யாண் வந்து கத்திங்கிற மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே வந்து இது எடுத்திருக்காருல. எதுல இருந்து டப்பிங்? யாரு? பவன் கல்யாண். சரி, எடுத்திருக்காரு. சொல்லுங்க. கத்தி படம் எல்லாமே வந்து ரீமேக் தானே? சரி, அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சா? ஹிட் ஆயிடுச்சானா ஆஃப் கோர்ஸ் இவரோட படம் நல்லா இருக்கிறதுனால தானே. அதுதாங்க நான் சொல்றேன். விஜய் வந்து எப்படின்னா மற்றவங்கள படங்களை காப்பாற்று காப்பி வச்சு எடுக்கிறது தான் விஜய். உங்கள் விஜய் வேற எதுவுமே கிடையாது. துப்பாக்கி எல்லாம் ஹிந்தில எடுத்தாங்க தெரியுதுங்க. இப்போ அந்த வெளியே வருது, எடுக்கிறவங்கள வாங்க, வெளியே வாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம இதுக்கே வருவோமே, ஐ மீன் இந்த அரசியல், அரசியல் நடக்கிற இந்த படம், அந்த சர்டிபிகேஷன் இஷ்யூஸ், இதெல்லாம் நடக்கிற அந்த அரசியல், அந்த பாலிடிக்ஸ் தெரியுது. இப்போ வந்து விஜய்க்கு வந்து திருப்பி வந்து எப்படியாச்சும் இப்போ என்ன வேண்டாம், விஜய் திருப்பி வரக்கூடாது. திருப்பி வந்துச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ரிலீஸ் பண்ணா மாட்டிப்பேன். பராசக்தி வருது, பராசக்தி கன்ஃபார்ம் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. எல்லா விநியோகஸ்தரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த படம் வந்து உண்மையாக நல்லா இருக்குன்னு பார்த்துட்டாங்க. படம் நல்லா இருக்கு, ஜனநாயகன்னு பார்த்துருக்குறாங்க. படம் வேஸ்ட்டுன்ட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல தீர்ப்பு வந்து 21ஆம் தேதின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ குதூகலமா போயிருப்பாப்ல விஜய். அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு, ஹாப்பியா இருப்பாரு. அப்பா இந்த படத்துல இருந்து நம்ம தள்ளி போயிடுச்சுடா, இதுக்கப்புறம் லேட்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா படம் நல்லா இல்லங்க, ஓடாதுங்க படம். அப்படி நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, இந்த 10 நாள் இருக்குல்ல, இந்த 10 நாள் அரசியல் பண்ணுவார் பாருங்க. அரசியல் பாருங்க, ஊந்து கால் கீழே அழுவார் போல. அவது வந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் ஒரு காட்டுவார் போல. என்னன்னா, அதாவது இவர் சொல்ல மாட்டாரு, மற்றவங்களை சொல்ல வச்சு இந்த மாதிரி என் தலைவனை தடுக்கிறீங்க, இந்த மாதிரி பண்றீங்க, அதான் சொல்லிட்டு அவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் விஜய். இப்போ அந்த சிபிஐக்கு டெல்லி போனோம். இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்பலையா, என்ன தெரியுமா, சிபிஐ டெல்லி போனா அவங்க பனையூருக்கு வர சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. தெரியுமா? இது நான் சொல்லங்க, இது வட்டாரங்கள் சொல்லுது. சார் இந்த மாதிரி விசாரணை கூட இங்கே பண்ணிக்கிட்டோம் சார்னு. இப்போ அங்கே என்ன சொல்லிட்டாங்களா, அங்கே வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்களே வந்து கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு தனி விமானத்தில் போறாரு. இது உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? இப்போ இவ்வளவு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திட்டமிட்ட சதிங்க. அது திட்டமிட்ட சதி. படம் வந்து வராம இருக்க காரணமே இந்த டீம் தான். இப்போ இவங்க பாஜகவும் இவங்களும் வந்து ஒரு டீம்ன்ற மாதிரி சொல்றீங்க. டீம் ஒரிஜினல் டீம். அவங்க வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு, ஐயோ இவர் சொல்லிதாங்க பண்றாங்க, அது வேணும்னு பண்றதுங்க. இவங்க சைடுல ஸ்ட்ராங்கே இல்ல. இப்போ நான் என் படம் ரிலீஸ் ஆகும், இப்போ இத பண்றதுனால என்ன எதிர்பார்க்கறாங்க? அரசியல். இதை வச்சு அரசியல் பண்றது. படம் லேட்டாவ ஹைப் கிரியேட் பண்ணலாம், அவர் மேல ஒரு பாசத்தை வந்து கிரியேட் பண்ணலாம், மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணலாம். அவர் பேசியிருக்கணும் தானே, அப்ப ஏன் அமைதியா இருக்காரு? அது பேச முடியாதுங்க. எடிங்க பேசுவாரு அவர், என்னன்னு பேசுவாரு? இப்போ திமுகன்னு சொன்னா காரி துப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ திமுகன்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? இப்போ திமுக சொன்னா இல்ல, எதுக்கு திமுக பத்தி பேசுறேன் கேட்பாங்களே, அப்ப பேசாம இருந்தா என்ன ஆகும்?
பாவம் ஜனங்களுக்கு என்ன தெரியும், உடுப்பா உனக்கு தான்ப்பா ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோணத்துல ஏதோ ஒரு இந்த மாதிரி விதத்துல கொண்டு இப்ப வராரு. அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப நீங்க சொல்ல மாதிரி பார்த்தா அவர் இது வரைக்கும் பேசுறது ஃபுல்லாவே திமுக பத்தி தான் பேசாருன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்படி பார்த்தா அவர் அரசியல் பண்ணணுங்கிறதா அவரோட எய்மா இருந்தா கண்டிப்பா இப்போ அந்த சான்ஸ் அப்படிதானே யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு தானே செஞ்சிருக்கணும். எந்த யூஸ் பண்ண செய்தி அது தாங்க நான் சொல்றேன். அவர் பேச மாட்டாருங்க. நான் சொல்றேன் பேசவே மாட்டார். விஜய் இதை பத்தி பேசவே மாட்டார். ஏன்னா அவர் நினைக்கிறது என் படம் இப்ப ரிலீஸ் ஆகக்கூடாது அவர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப 21 இப்ப 23 என்ன பண்ண ரிலீஸ் ஆகுது தெரியுமா? மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. ஓகே, ரீ-ரிலீஸ் ஆகுது. மங்காத்தா ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். சரி, அதனால அப்போ 23 ரிலீஸ் பண்ண மாட்டாப்புல, தூக்கின்னு போயிட்டு 26 ரிலீஸ் பண்ணுவார். எப்போ ஜனவரி 26 குடியரசு தினம் ரிலீஸ் பண்ணுவார். அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படம் கருப்பு ரிலீஸ் ஆகுது. அப்போ அதனால பிளான் பண்ணுவாப்புல, இது பிப்ரவரி பண்ணலாமா இல்லை மார்ச், அதாவது மார்ச் லாஸ்ட்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்ச் லாஸ்ட்ல பண்ணி இதை வச்சு ஒரு என்ன பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் யூஸ் பண்றாப்புல ஜனநாயகம். இது அரசியல்னு சொல்றீங்களா? எந்த மாதிரியான அரசியல், எப்படி என்ன எதிர்பார்க்க? இது வந்து விஜயோடைய அரசியல். இது குழந்தைத்தனமான விஜயோடைய அரசியல். அதுதான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ரசிகர்கள்ன்றதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் அறிவுகள் இல்லாமலா இருக்கும். இல்ல, நான் சொல்றேன் அறிவு இல்லை, ஓப்பனா சொல்றேன். இல்ல, சுத்தமா இல்லை. அதாவது அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. தெரிஞ்சது எல்லாமே விஜய் 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 விஜய். ஏன்னா இப்போ நான் சொல்றேன், இப்போ நீங்க நடுவில் கேட்காதீங்க. விஜய் அவர் எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க, அவனுக்கு வந்து நிகழ்காலத்துல இல்லை. அந்த விஜயோடைய 60 படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 60 படத்துலயும் ஒரு கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் ரசிகர்கள். அந்த படத்துக்குள்ள இருக்கிறானுங்க, வெளியே வரல. ஒரு ஒன்றும் இல்லை, விஜய் நினைச்சிருந்தா படத்தை வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். பண்ண முடியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? எத்தனையோ படம் வந்து, ஆனால் சொன்ன தேதி ரிலீஸ் ஆயிருக்கா ஆகலையா? ஆயிருக்கா இல்லையா? ஏன் இந்த படம் ஆகல? நீ அன்னைக்கே 24ஆம் தேதி உன்னை கேட்டாங்களா, நீ மும்பைக்குள்ள போயிட்டு அந்த மருதணிக்கு இப்போ போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் வந்த, நீங்களே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தீங்க? ரிலீஸ் ஆகணும். அப்போ பராசக்தி மட்டும் மும்பைக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் நீ உன் படம் நீ அனுப்பாம நீ சும்மா வேடிக்கை பார்த்து ஜனவரி 5ஆம் தேதியில் நீங்கள் மும்பைக்கு தான் போய் ஆகணும், எங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ கோர்ட்டில் ஏன் கேஸ் போட்ட? இது என்ன? இதுதாங்க நான் சொல்றேன்ல, அவங்க ரசிகர்களை முட்டாளாக்கின்னு இருக்காரு அவரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்களை வந்து நான் இப்போ வரைக்கும் நான் பேசுறேன், எங்க யூடியூப் சேனலை விட பாத்துங்க, நான் இப்போ வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஆபாசமாவோ ஒரு எந்த வார்த்தையும் நாங்கள் பேசியிருக்க மாட்டோம். அரசியல் ரீதியாக மட்டும்தான் விமர்சிப்போம். புரியுதுங்களா? ஏன்னா வந்து நாங்கள் அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம். அவங்க தலைவர் சரியா வளரல. இப்போ இவ்வளோ தூரம் சிவகார்த்திகேயனையும் அவங்க குடும்பத்தையும் அசிங்கமாவோ இல்லை சோஷியல் மீடியாவோ பச்சை பேசுறானுங்களே, இப்போ ஒரு வார்த்தை விஜய் வந்து போடலாம்ல, நாளைக்கு வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது, நம்ம ரசிகர்லாம் படம் போய் பார்க்கணும், நீங்க யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அப்படி விஜய் ஏன் போடல? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன்னா வன்மம், மோனோப்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வன்மம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இதுதான், இதுக்காக தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏன் எப்பவுமே நீ ரோஸ்ட் பிரஸ்னா நீங்க எப்பவுமே விஜய் பத்தி மட்டும் பேசுறீங்க என்ன கேட்பாங்க. விஜயால தான் பல இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார். இப்போ 2 படமும் வரட்டும். 2 படமும் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.